ஸோ சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான். இப்போ அழிஞ்சிருச்சு அப்படின்னா தானே எதனால் அழிஞ்சிருச்சு அப்படின்ற கேள்விக்கு நம்ம வந்து விடை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அழியவே இல்லை அப்படின்னா அதுக்கு செல்ஃபோன் டவர் அழியிறதுக்கு காரணம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான ஆய்வுகள் நிறையா நடந்துட்டுருக்கு. ஆய்வு முடிவுகள் வெளியில் வந்தால் அந்த ஆய்வு முடிவுகள் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போகிறோம். ஆனால் ஆய்வுகளே இல்லாமல் பொதுவாக வந்து செல்ஃபோன் டவர்னால தான் அழியுதுன்றது, அது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதை எப்படி வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அறிவியல் வளர்ச்சி வந்து வளர்ந்துட்டு இருக்கிறனால தான் இயற்கை அழியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ரொம்ப பெரிய முரண்பாடாக நான் பார்க்குறேன். அப்படி அறிவியல் வளர்ச்சி வளர்றதுனால தான் இயற்கை அழியுதுன்னா அதை உணர்ந்து அந்த சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களே அந்த அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் 2Gக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ செல்ஃபோன் டவர் உருவாக்கணும், அதனால சிட்டுக்குருவி ஏற்கனவே நிறையா அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறவங்க எது மூலமாக அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா 5G டேட்டாவை யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ சயின்ஸ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை எப்படி சஸ்டெயினபிளாக கொண்டு போகணும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர தவறான கருத்துக்களை வந்து நம்ம அறிவியல் தரவுகள் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான்.